வாட்ஸ்அப்புக்கு தடை விதிக்க வேண்டும் என்று எழுந்த கோரிக்கை குறித்தும் தடை விதிக்க மறுத்து உச்சநீதிமன்றம் தெரிவித்த கருத்து குறித்தும் விளக்குகிறார் தந்தி டிவியின் செய்தியாளர் சலீம். உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ இப்ப நம்ம யாருக்காவது தகவல் சொல்லணும்னா என்ன பண்ணுவோம்? போன் எடுத்து பேசுவோம், இல்ல SMS பண்ணுவோம், போன் பில் நிறைய வரும். ஆனால் வாட்ஸ்அப் நாம மொபைல் போன்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டா போன்ல பேசலாம், வீடியோ அனுப்பலாம், போட்டோ அனுப்பலாம், SMS அனுப்பலாம். இன்டர்நெட்டுக்கு என்ன குறைந்தபட்ச செலவாகுதோ அது மட்டும்தான் ஆகும், பில் கம்மியா வரும். அதனால நிறைய பேர் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துறாங்க. இந்தியாவில் பேஸ்புக் அப்ளிகேஷனுக்கு பிறகு அதிகமா பயன்படுத்தப்படுறது வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு ஒண்ணு சொல்லுது. இப்போ வாட்ஸ்அப்பை எதிர்க்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்ல புதிதாக ஒரு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறது வாட்ஸ்அப் நிறுவனம். அந்த தொழில்நுட்பம் என்ன அப்படின்னா, 2 பேர் பேசிக்கிறாங்க அப்படின்னா அந்த 2 பேருக்கு மட்டும்தான் தகவல் போய் சேரும். மூன்றாவது உளவுத்துறையே நினைத்தாலும் 2 பேர் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கறத இடையில் பூந்து ஒட்டு கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு SMS அனுப்பிக்கிட்டாலும் அனுப்புறவருக்கு தெரியும், எங்க போய் சேருதோ அங்க தெரியும். ஆனா இடைப்பட்ட நேரத்துல உளவுத்துறையே ஒட்டு பார்த்தாலும் ஒட்டு கேட்டாலும் அது ஒரு பூட்டு போட்ட மாதிரி தான் தெரியும். ஒண்ணுமே தெரியாது, என்ன பேசிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. உலகம் ஃபுல்லா இருக்க போலீஸ் என்ன சொல்றாங்க, அமெரிக்கா, பிரிட்டன் உட்பட பொதுமக்கள் கையில இருக்க ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா தீவிரவாதிகளும் வாட்ஸ்அப்ல பேசிக்கிறாங்க, ஒட்டு கேட்க முடியல, ரொம்ப சிரமமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுல உச்சநீதிமன்றத்துல ஒரு பொதுநல வழக்கு ஒன்று போடப்பட்டிருக்கிறது. அந்த பொதுநல வழக்குல மனுதாரரும் என்ன சொல்றாரு, எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி வந்தது. என்கிரிப்ஷன் அப்படின்னா தகவலை மறைத்து பயன்பாட்டிற்கு அனுப்பி வைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்கிரிப்ஷன் வந்ததுனால உளவுத்துறையே ஒட்டு கேட்க முடியலையே, இது என்ன நியாயம், இது ஆபத்தானது, வாட்ஸ்அப்பை தடை பண்ணும் அப்படின்னு கேட்டாங்க. உச்சநீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க, அரசாங்கத்தை போய் அணுக சொல்லிட்டாங்க. வாட்ஸ்அப் நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட மனிதனின் எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கும், நிறைய தனிப்பட்ட தகவல்களை பகிர்ந்து கொள்வார்கள். ஆனா அந்த தகவலை எதற்கு 3வது ஆள் ஒட்டு கேட்கணும்? ஒரு பிரபலமே ஒரு முக்கியமான போட்டோவையோ ஒரு முக்கியமான மெசேஜோ பகிர்ந்துகிட்டாலோ அதை எடுத்து யாராவது விஷமிகள் எடுத்து பொது வாழ்க்கையில போட்டுறாங்க. அந்த பிரபலங்கள் தலைகுனிய வேண்டி வந்து விடுகிறது. அதனால பொதுமக்களோ பிரபலங்களோ தங்களுடைய பிரைவசி என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள், தனிப்பட்ட வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள தகவல்களை பத்திரமாக பயன்பாட்டிற்கு அமர்த்தத்தான் இந்த தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க.